வணக்கம் ரவி. வணக்கம். என்னென்றால் போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் உட்பட லண்டன்ல இருந்து இந்த போராட்டத்துக்கான ஒரு கொமிட்டியை உருவாக்கி அந்த கொமிட்டி சொன்னது இந்த போராட்டம்ன்றது சும்மா கத்தியும் வாளையும் கொண்டே அடிபடுறது இல்லை. இதுக்கு ஒரு ஒரு அரசியல், ஒரு சமூக பார்வை, இதுக்கு ஒரு தத்துவார்த்தம், இதுக்கு ஒரு மனிதம், இதுக்கு ஒரு மனிதாபிமானம் பேணுதல், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கடாப்பா. இதுகளை கணக்கில் எடுக்காம நீங்கள் அம்பையும் பில்லையும் தூக்காதீங்கோ, அல்லது துவக்கையும் தூக்காதீங்கோ, அல்லது மனுஷரையும் கொல்லாதீங்கோன்ற விஷயத்தை அனுப்பிட்டீங்க. இங்க இருந்தால் அனுப்பிட்டீங்க, லண்டன்ல இருந்து அனுப்பப்பட்டது. அது அனுப்பப்பட்ட அங்க வந்த அப்புறம் தான் எங்களை போல ஆட்கள் எல்லாம் அந்த கான்செப்டில் இருந்தால் அரசியலை பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஈழப் போராட்டத்தின் அரசியலுக்கு ஒரு தத்துவார்த்த இயக்கம் வேணும், தத்துவார்த்த நடைமுறை வேணும் என்ற கான்செப்ட் பலரிடமும் வந்தது. அதுக்கு பிறகுதான் மற்றவர்களும் அதை கருத்தில் கொண்டவர்கள். அது வந்திருந்த காலத்திலையும், அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலையும் இன்னும் ஒரு பகுதியினர் முன்னேறாதவர்களா தனியாக ஆயுதங்களோடு இருந்தவர்கள். அதையும் நீங்கள் சமூகத்தில் காண்றோம், நாங்கள்லாம் கண்டிருக்கோம். இன்றைக்கு அன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த காரணங்களோட, அந்த விஷயங்களோட, குறிப்பாக ஒரு அமைப்பியல் இருக்க வேணும், ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணும், ஒரு மக்களுக்கான கூட்டு வேணும். அந்த கூட்டு சேர்க்கையாக ஒன்றிணைவதன் மூலம்தான் போராட்டம் என்றது ஒன்றை செய்ய முடியும். போராட்டம் என்பது அடிப்படை சண்டையில் தனிய வாழ்வு. போராட்டம் என்ற வாழ்வு இருக்க வேணும். அதனூடாகத்தான் நாடு செழிக்கப்படும். அந்த வகையில அந்த கருத்துக்களை கொண்டு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்பிபி இயங்குறதா, அல்லது அதனுடைய கான்செப்டை அதை உள்வாங்கி வச்சிருக்குதா? அதை உள்வாங்கி வச்சிருந்தால் நாங்கள் ஏன் அவர்களுடன் ஒரு ஒரு கூட்டுகளை, இப்ப நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதானே ஈழம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ், அமைப்புகளின் கூட்டுத்தானே அது. அதே போல ஏன் இன்றைக்கு இப்ப நாங்கள் என்பிபியோட அந்த கூட்டுக்களை ஏற்படுத்தாம இருக்கிறோம், ஏற்படுத்தவில்லை என்ற கேள்வி எனக்கு நிறையவே வருது. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 76ஆம் ஆண்டு காலத்தில் இதை அனுப்பிட்டீங்க. இந்த செய்திகளை நீங்கள் இங்கே இருந்தால் அங்க வந்தது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? முதலாவது ரெண்டு முடிச்சிருத்தான். ஒன்று தனிப்பட்ட ரீதியில நான் சின்ன ஒரு பொடியனா தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன மாதிரி கிரீஸ் தேசத்தை உருவாக்குறது இங்க இருந்து பிளான் பண்ணி அங்க ஒரு கிரீஸ் தேசத்தை கால 50களில் கிரியேட் பண்ணார்களோ, அது மாதிரி எங்கட ரட்னாவுக்கும் ஒரு ட்ரீம் ஒன்று இருந்தது. அது முதலாவது திருத்தம். அதை சுத்தி இளைஞர்கள் வந்தார்கள். நான் 2வது 3வது கட்டத்துல வந்தாள். அப்ப ரட்னாண்டி ஒரு கையாளாக சின்ன பொடியனா தான் நான் பழகி அவருடைய பக்கத்துல ஈடுபட்டு கொண்டு செஞ்சாள். அதே வேளையில் நீங்கள் சொல்லிக்க கவனமா இருக்கணும். இப்ப தங்கத்துறையான ஒரு ஆக்கள் அமைப்பு ரீதியில ஒன்று வேணும், திட்ட ரீதியில் ஒன்று வேணும் என்ற கதைகளை முதலே வச்சிருக்கிறார்கள். அவைகளை இக்னோர் பண்ண முடியாது. மற்றது அப்ப அங்கேயும் அந்த கான்செப்டுகள் சிலதுகள் இருந்தது. ஆனா நீங்க சொன்னது இந்த கெப்பாசிட்டி பெருசு. அதாவது ஈரோஸின் கெப்பாசிட்டி என்று சொன்னால் அவை தங்களை மாடல் பண்ணேங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு சரியலையும் வச்சுக்கொண்டு மாடல் பண்ணதால அவர் பல துறையிலையும் திங்க் பண்ணி இப்படியான ஒரு கருத்துக்களை விட்டாங்க. சரி, அது கொள்றோம். அதனால அங்க ஒரு நிச்சயமாக இவன் புலியல்ல கூட ஒரு தாக்கத்தை கொண்டு அவர் சிவப்பு கொடியாக்கினார்கள். கொடியில சிவப்பாக்கினார்கள். மற்றவர்கள் ஏதோ விதத்துல தங்களை யோசிக்க தொடங்கினதுக்கும் காரணம் இருக்கு. அதை நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப நீங்க கேட்ட நேரடி கேள்விக்கு வருவோம். என்பிபின்ற கேள்வி எழுதமென்றால் என்பிபிக்கும் ஈரோஸுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்று சொல்றது கணக்கு ஒன்றும் இல்லை என்ன பொறுத்தவரை. முதலாவது ஏனென்றால் என்பிபிஎம் எங்களை மாதிரி ஒரு கோ வேல்யூவை வச்சு கொண்டுதான் அவைகள் வெளிக்கிட்டார்கள். அந்த கோ வேல்யூக்கான சில கணக்க புலிகள் விட்டிருக்கார்கள். என்னத்தை சொய்ய வெளிக்கிட்டார்களோ அதுக்காக பிளசிவம் வந்து புலிகள் மாதிரி வெளிக்கிட்டார்கள். அந்த விதத்துல நாங்கள் வித்தியாசம் ஹீரோஸ்காரர். அப்ப நேரடி தொடர்புகள் எல்லாத்தையும் ஒன்று பார்க்கிறாரு. நான் சொல்ற ஒரே ஒரு ஒற்றுமையா முக்கியமான ஒற்றுமை என்ன, 2 பேரும் விஜேக்கு அவைகள் தாங்களே லோஞ்ச் பண்ணேங்க இடதுசாரி தளத்துல இருந்தா நிச்சயமா வரையணும். அதுல ஒரு அமைச்சம் இல்லை. ஆனா அந்த தளத்தை கொண்டு போற ஆக்கள் கையில அந்த கொண்ட்ரோல் உண்மையா இருக்குதா, அல்லது சுத்தாடல் அவைகளை இயக்கி கொண்டு போகுதான்ற கேள்வியில தான் நாங்கள் 2 பேரும் ஆகும். முரண்படுறது மாதிரிதான், அல்லது கேள்விப்படுறது மாதிரிதான், அல்லது பின்னடிக்கிறதும் அதுதான். அதுதான் இதனால வந்த பிரச்சனைல நாங்கள் இவ்வளவு கேள்வி கேட்டும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான மெக்கானிசம் எங்கள்கிட்ட இல்லை. இதனால இதுக்கு இன்றைக்கும் தான் இல்லை. அப்ப நாங்கள் கதைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கோம். நாங்க சொன்ன ஐடியால் தான் சரி, ஆனா ஐடியால் பிழைக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் கூட மக்கள் உங்களை ஏற்கையில் என்றதுக்கும்
ஓ, என்பிபியை ஏற்றார்கள் ஆமா. பெரிய That's- வித்தியாசம் இருக்கு. ஆமா. பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப என்பிபி തന്നെ என்பிபி என்றது வந்து எங்கட ஹீரோஸ் கட்டின அன்றைக்கு கட்டின இன்றைக்கு இருக்கிறதல்ல, இன்றைக்கு இருக்கிற ஹீரோஸும் அல்ல, ஆமா. இன்றைக்கு இருக்கிற இளவரஞ்சன முன்னணியும் அல்ல. இந்த ஆமா. ரெண்டையும் நாங்கள் லோஞ்ச் பண்ணது என்பிபி, அந்த நேரம் பொடல் பண்ணது அப்படித்தான். ஆமா. என்பிபி அவள் வச்சுக்க மாதிரி. ஆமா. ஜேவிபி வந்து கணக்கு ஃப்ரண்ட் வேல் வச்சிருந்து செய்த யோக்கம், ஆமா. அவள் மரமுகமா செய்யறது கணக்கு எல்லாம் செய்தவள். அப்ப ஆமா. அவைய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசம். ஆமா. பட் அடிப்படையில மக்கள அடிப்படை மக்களை பற்றி ரெண்டு மக்களும் கருதினார்கள் அமைச்சர். ஓ, அந்த பொதுவான அடிப்படை மக்கள் மக்களை மையமாக வச்சு கருத்தப்பட்ட பேசப்பட்ட என்ற விஷயத்துல எந்த வித வேறுபாடும் அவர்களிடம் இல்லை. பெரிதா ஆனால் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த நியதி, அந்த கால நியதி ஒன்ற உங்களை எல்லாரையும் டிரைவ் பண்ணுமல்லோ. அன்றைக்கு இருந்த நிலைமை உங்களை டிரைவ் பண்ணது, இன்றைக்கு இருந்த நிலைமை, பேந்திருந்த நிலைமை ஜேவிபியை டிரைவ் பண்ணது, அதுக்கு பிறகு இருந்த நிலைமை என்பிபியை டிரைவ் பண்ணி இருக்குது. அந்த நிலைமை இருக்குது தானே. அப்ப இந்த நிலைமையிலே நாங்கள் அந்த நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு அன்றைக்கு இயங்கினவர்கள் ஏன் இன்றைக்கு அந்த நிலைமைகளோட கூட்டு சேர முடியாம இருக்கு? நீங்கள் இப்ப கேட்கறது வந்து இன்றைக்கு ஹீரோஸ் இருந்தால் அவரோட சேர்ந்து செய்யலாமாண்டா உங்களோட அன்றைய ஹீரோஸ் இருந்தால் அன்றான் ஹீரோ அன்றையான் ஹீரோஸ் இன்றைக்கு இருந்தால் என்பிபியோட சேருமாண்டா கேள்வி. ஓ, இன்றைக்கு இருந்தா சேருக்கணும். ஆனா அன்றையான் ஹீரோஸ் இன்றைக்கு இல்ல, அன்றையான் ஜேவிபி இன்றைக்கு இல்ல. இதுதான் அடித்தள பிரச்சனை. முதலாவது. ரெண்டாவது என்ன பிரச்சனைடா, இதை நீங்க அடித்த கொண்டெக்ஸ்ல மாத்தி பார்ப்போம். அவையண்ட உலகமும் எங்கட உலகம் ரெண்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு புதஞ்சுவே தாண்டுவே கிடக்கு. நாங்கள் எதிர்பார்ப்போம், வச்ச எதிர்பார்ப்போம், அற்பனையில வச்ச எதிர்பார்ப்புகள், சந்தோஷத்துல வச்ச எதிர்பார்ப்புகள், அதுக்கான இழப்புகளை துணிஞ்சு செய்து ஆக்களை சாக்கொல்லி செய்து செய்யலாம் என்று நினைச்ச எதிர்பார்ப்புகள் எல்லாம் புதஞ்சு போயிடுச்சு. இப்ப இவையில தோண்டி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வளர்க்க வேணும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து நாங்கள் இப்ப ரெண்டு விதத்துல பார்க்கலாம். நீங்கள் ரியலிஸ்ட், அதாவது யதார்த்தவாதத்துல இருந்து பார்க்கிறதா, அதுதான் இப்ப செய்யணும். எங்களுடைய ஆக்களும் அதான் சொல்லிவிடும். ஹீரோஸ்காரர் மிஞ்சி இருக்கிறார்கள் சொல்லுவோம், யதார்த்தவாதம் இதாண்டு நாங்கள் அதை அன்கோட்டை பச்சாவோட சேர்ந்தோம், அதுக்காக சேர்ந்தோம், இதுக்காக சேர்ந்தோம், ஜெய்வீர கிடையாது அதான் சொல்லுவேன். ஆனா யதார்த்தவாதம் எல்லாத்தையும் மிஞ்சி இன்னொரு உண்மையான யதார்த்தவாதம் இருக்கு. அதான் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு அன்றைக்கு இருக்கிற ஹீரோஸ்ல இருந்து வந்தவனா இருந்தால் நான் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஆக்கள் எங்க இருக்கணும் என்று முதல் நீங்கள் அறிஞ்சோம். அதாவது இலங்கை போல மக்கள், சிறிய மக்கள் இப்ப ட்ரம்பின் டேரிஃபுக்கும் அல்லது வெஸ்டின் புலியிங்கும் முகம் கொடுக்க முடியாமல் மற்றவர்களுக்கு பின்னால பதுங்க வேண்டிய மக்கள் எங்க போறது என்ற கேள்வியில இருந்தா நாங்கள் கேள்வியை தொடங்குவோம். முந்தி நாங்கள் தொடங்க நாங்கள் லட்சம் நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில சேர்றோம். அதாவது ஒரு உலகம் முழுக்க சோசியலிச அணி ஒன்று இருக்குது. அந்த அணியில ஒரு நாங்கள் அங்கமா இருக்கிறபடியால் உலகத்தின் ஹியூமனிட்டில ஒரு பங்கா வந்து விடுவோம். அப்ப நாங்கள் யாரும் ஒரு யாரும் கேளுன்றதை எங்கட பாகத்தை நாங்கள் சீர் செய்யறோம். அவ்வளவுதான். இல்ல, இது நீங்கள் இப்ப சொல்ற பக்கம் வந்து ரவி, ஒரு தனிப்பட்டவர்கள், ஒரு குழுவினர் அல்லது ஒரு அவர்களுடைய அர்ப்பணிப்பு, சமூக அர்ப்பணிப்புகள்ல இருந்து நீங்கள் கதைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இதுகளுக்கு மேலாக ஒரு அமைப்பு உருவாகி இருக்குது. என்ன மாதிரி பல பேரையும் ஒன்றிணைத்து, இப்ப என்ன தனி மனிதர்களை நம்பி இல்லையே மக்களின் வாழ்வு, அபிவிருத்தி, போராட்டம், புரட்சியோ எதுவும். அது அமைப்பில தானே முதலாவது தங்கி இருக்கு. அமைப்பு எப்படி கட்டப்பட்டிருக்கு, அது எப்படி இயக்கப்படுது. அந்த நீங்கள் கூறின காலத்துல, நீங்கள் பேசப்பட்ட காலத்துல கூறப்பட்ட அமைப்பின் இயங்கும் முறைக்கும் இன்றைக்கு என்பிபி இயங்கும் முறைக்கும் முரண்பாடு ஏதாவது இருக்குதா? நான் மாறி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் இந்த கேள்வியை நாங்கள் விவாதமா எடுத்து பார்த்துக்கொள்ளுவேன். அப்ப நாங்கள் உங்களோட மாறி கேட்கிறோம். சாய்பாபா கோஷ்டி இருக்கு, உலகம் முழுக்கலும் எல்லாரையும் சேர்த்து பெரிய அமைப்பு காட்டினார்கள். என்ன பொறுத்தவரை இலங்கையில் பார்க்க இன்கம் வந்து சும்மா எடுக்கிறார்கள், ஒன்றும் செய்யாங்க. அப்ப உண்மையில ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு பாத்தீங்கன்னா சாய்பாபா அமைப்பு இந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்ரீலங்கன் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க பிரச்சனை. அவளுக்கு கடனும் இல்ல, பேங்க்ரப்சியும் இல்ல. ரைட். அதுக்கு பிறகு வந்த இப்ப சாது குரு இன்னொரு அவரும் பெரிய ஆளா வந்து பெரிய ஆக்களா போய். அப்ப நீங்க இப்ப சொல்றது வந்து ஆக்களை கூட்டி அல்றதால அவர் சக்சஸ்ஃபுல்ன்றதால அவையோட கோ வேல்யூ இருக்காண்டா. அப்ப உண்மையா நீங்க கேட்கும், சாய்பாபா உண்மையாக கோ வேல்யூ வச்சிருந்தாரா, அல்லது இப்ப சத்குரு கோ வேல்யூ அவருக்கு இருந்ததா என்று நீங்க கேட்டு பாக்குறதுக்கும் அமைப்போட சக்சஸா வந்துட்டாருன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது நீங்கள் தற்செயல் நிகழ்வுகள் அல்லது ஒரு ஏமாற்று விஷயங்களை எல்லாம் கம்பேர் பண்றீங்க இல்லையே. இப்ப நீங்க இப்ப அப்படி பார்த்தோம்னா நான் நேரடியா என்பிபிக்கு வரேன். என்பிபி வந்து ஜேவிபி எடுக்கிறதுக்கும் என்பிபிக்கும் வித்தியாசம் இருக்கு.
ஜேவிபியின் கொள்கை ஐரோசின் கொள்கை என்னன்னு கேட்டால் ம் நாங்கள் சொன்னோம் அடிப்படை மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த போராட்டத்தையும் பாவிச்சு கொள்வோம். that's true சரி, yes அப்ப okay முதலாவது எங்களுக்கு ஆப்பட்ட போராட்டம் சிறு மனுஷர்களாக இல்ல ம் சின்ன சிறிது அபார்ந்த மக்களாக எங்களுக்கு எங்கட போராட்டம். இப்ப ஆமா தமிழ் மக்களையும் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைடெட் உங்களால சொல்ல முடியாது. நாங்கள் சொன்னோம் கிளாசிக்கல் ப்ரோலெட்டேரியன் சொல்ற பாட்டாளி மக்கள் மலைநாட்டு மக்களை முன் வச்சு வடக்கு கிழக்குல இருக்கிற குடிமான மக்கள் எல்லாரும் சேர்த்து ஆகும். ஆமா அது ஒரு பக்கம். ம் அங்காலே அவைகளும் அதான் சொன்னாங்க. அவைகளுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள். ஆமா அவர்கள் இப்போ பிரசன்ட் டைம் சேர்ப்போம்னு சொன்னார்கள். கிட்டத்தட்ட ரஷ்யா மாதிரி காய்ச்சார். ஓகே அந்த நேரத்துல வரக்கூடிய உணவு வந்து ஆம் உண்மையான ஜீவித உணவு. ஆம் அதுக்கு பிறகு யதார்த்தங்களாக மாறி ஆம் அவைகள் எல்லா விதமான அணிகள்லையும் திரட்டி ஆம் அவர் என்ன சீஃப் அவர் மாமி சீஃபுக்கும் போராடின அனுரா ஆம் கருப்பு சட்டை போட்டு ஜெனரல் பொன்சேகாக்கு ஆமா பொன்சேகா தானே சரத் பொன்சேகா yeah ஏன்னா that's ஆமா ஆடிவட்டாக்கள் எங்கட என்ன மற்ற தங்களுடைய ஓன் பிரச்சனையிலே தங்களை ஆக்கள் எல்லாரையும் சாகாடாக்கள் புலிகளுடைய ஒப்பிடக்கூடிய விதத்துல இருந்து கொண்டு ஆமா அவைகள் வந்து சக்சஸா வந்ததை மட்டும் வச்சு காய்ச்சிங்கன்னா கோ வேல்யூல இருந்து எங்க போனாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு அவையில சொல்றார்கள் யதார்த்தத்தின் காரணமாக நாங்கள் ஐஎம்எஸ் சொல்றதை செய்யறோம். ஆமா ரிவல்யூஷனரி பார்ட்டியில இருந்து வர்றார்கள் நீங்கள் மக்களை மாத்த சமுதாயத்தை மாக்க வந்தார்கள் மற்றவர் சொல்லி